கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைப்பதாக கூறி தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதியில் திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா, வணக்கம். திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக கொண்டு வந்தது. இந்த திட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் திமுக அரசு சீர்குலைக்கும் நோக்கத்தோடு இந்த திட்டத்தை முடக்க பார்க்கிறது. எனவே இந்த திமுக அரசை கண்டித்து தஞ்சை மாவட்டம் பாபநாசம் மற்றும் தஞ்சை தலைமை தபால் நிலையம் ஆகிய இடங்களில் அதிமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் திமுக அரசு பல்வேறு, அதாவது 100 நாள் வேலை திட்டம் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் கஞ்சா, மது போன்ற போதை பழக்கத்தினால் தமிழ்நாடு சீர்குலைந்து வருகிறது. அதனை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு அந்த திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினார்கள். தஞ்சை தலைமை தபால் நிலையம் மற்றும் பாபநாசம் ஊராட்சி அலுவலகம் ஆகிய இரு இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. நன்றி ராஜா, தகவல்களுக்கு நன்றி. கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைப்பதாக கூறி நாகை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம் தலைமையில் திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். மூர்த்தி, வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம், கீழ்வேலூர், திருமருகல், கீழையூர், தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட 6 ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்படி நாகப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் போதைப் பொருள் அதிகரிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, வழிப்பறி மற்றும் 125 நாள் வேலை திட்டத்தை முடக்கும் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் ஜல்ஜீவன் திட்டத்தில் புதிய குழாய்கள் அமைக்காமல் பஞ்சாயத்தில் உள்ள பழைய குழாய்களில் இணைப்பு கொடுத்து திமுக ஒப்பந்தக்காரர்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் உடனடியாக மத்திய அரசு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். நன்றி மூர்த்தி, தகவல்களுக்கு நன்றி. கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைப்பதாக கூறி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார். பிரபாகரன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை திமுக அரசு சீர்குலைக்க முயல்வதாக கூறி திமுக அரசை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தொடர்ந்து பேசிய தங்கமணி அவர்கள், திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் 125 நாள் வேலை வழங்காமல் 40 நாட்கள் மட்டுமே வேலை வழங்குவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அதிமுக போராட்டம் அறிவித்த பிறகு திமுக போட்டியாக பொய் பிரச்சாரம் செய்வதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவும் கூறினார். மேலும் அவர் கூறும்பொழுது, தேர்தல் வருவதை மனதில் வைத்து மகளிர் உதவித்தொகையை ஒரே சமயத்தில் 5000 ரூபாய் வழங்கியதாகவும் 27 மாத நிலுவைத் தொகையை ஏன் வழங்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து இந்த நிகழ்வில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். நன்றி பிரபாகரன், தகவல்களுக்கு நன்றி. இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைப்பதாக கூறி ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி பேருந்து நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தலைமையில் திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர் பிரபுராவ் இணைப்பில் இருக்கிறார். பிரபுராவ், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கண்டித்தும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 125 நாட்களாக உயர்த்தியதை மாநில அரசு தடுத்து நிறுத்துவதாகவும் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் அதிமுக சார்பில் இன்று திருப்புலானி பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதில் திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் மணிகண்டன், இன்று 5000 ரூபாய் இந்த பெண்களுக்கு வழங்கப்பட்டது தேர்தல் தோல்வி பயத்தின் காரணமாக வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டமானது சுமார் 1/2 மணி நேரத்துக்கு மேல் இங்கு நடைபெற்றது. வெல்ல வெல்ல
வெல்லவே வெல்லவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லவே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.